ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மனமாற்றம் அடைந்த போதகர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். யோவான் 3வது அதிகாரம் 7வது வசனம். மெத்தடிஸ்ட் போதகரான ஜான் வெஸ்லி தனது இளம் பருவத்திலே அமெரிக்காவுக்கு மிஷனரியாக அனுப்பப்பட்டார். அமெரிக்காவில் உள்ள செவ்விந்தியர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க 1735ஆம் ஆண்டு அந்த பயணம் துவங்கியது. அங்கே 2½ ஆண்டுகள் ஊழியம் செய்து தோல்வியுற்றவராக 1738ஆம் ஆண்டு தாயகம் இங்கிலாந்து திரும்பினார். இந்த அனுபவத்திற்கு பின்னரே இரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்தார் என்பதை வாசிப்போமா? அமெரிக்கா நோக்கிய கப்பல் பயணத்திலே திடீரென புயல் வீச ஆரம்பித்தது. உடன் பயணித்த சில மொரேவிய மிஷனரிகள் மிகவும் பக்தி வினயமாக பாடுவதும் ஜெபிப்பதுமாக இருந்தனர். அவர்களின் முகங்களில் பெரும் சமாதானம் வழிந்தோடியது. இயேசுவோடு கொண்டுள்ள உறவினால் மட்டுமே உண்டாகும் சமாதானம் ஆகும். வெஸ்லியிடம் இல்லாததால் அவர் கலங்கினவராகவே காணப்பட்டார். வேதத்தை ஆராய்ந்து தேவனோடு நெருக்கமான உறவு கொள்வதின் அவசியத்தை 9 ஆண்டுகளாக அவர் பிரசங்கித்தும் அவர் சம்பாதித்த பின்னடியார்கள் 30க்கு மேல் பெருகவில்லை. ஒரு நாள் நண்பர் ஒருவர் அவரிடம், ஜான், நீ தேவனை அறிவாயா என்று உள்ளத்தை ஊடுருவும் கேள்வியை கேட்டார். இத்தனைக்கும் அவர் 1 அல்லது 2 மணி நேரம் ஜெபிப்பார், ஆலயம் செல்வார், திருவிருந்தில் பங்கு கொண்டு உள்ளான பரிசுத்தத்தை நாடினார், புதன் வெள்ளிக்கிழமைகளில் உபவாசிப்பார். ஆயினும் அவர் ரட்சிக்கப்படவில்லை. மே 24, 1738ஆம் ஆண்டு ஜான் வெஸ்லி ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதில் மார்ட்டின் லூதர் எழுதிய ரோமரின் நிருப விளக்க உரையின் முன்னுரையை வாசிக்க கேட்டார். அந்த நிமிடமே வாழ்வின் அற்புத நிமிடமாகும். கிறிஸ்துவில் அவர் கொண்ட விசுவாசத்தின் மூலமாக தேவன் அவருக்குள் கிரியை செய்வதை உணர்ந்தார். அவர் வாழ்விலும் ஊழியத்திலும் புதிய வல்லமை பிரவேசித்தது. இங்கிலாந்து அவர் மூலம் இரட்சிப்பின் சுவிசேஷத்தின் அனுபவத்தை பெற்றதால் லட்சக்கணக்கானவர்கள் கிறிஸ்துவிடம் சரணடைந்து விட்டனர். ஆவியானவர் கிரியை செய்ய ஒப்புக்கொடுங்கள். பல ஆண்டுகள் ஊழியத்தில் இருக்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளும் அநேகர் நம்மிடையே இருந்தாலும் உண்மையான இரட்சிப்பின் அனுபவம் அவர்களுக்கு உண்டா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் கிறிஸ்தவ வாழ்வில் மெய்யான வல்லமை வெளிப்பட நமக்கு இரட்சிப்பின் நிச்சயம் வேண்டும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.